சரி சரி உங்களை பழைய போச்சு நன்றி சொல்லி நாங்கள் செய்கிறத விட கடையில் நாங்கள் ஸ்பெஷலாக எடுத்துக்கோங்க ப்ளம்ஸு கச்சான் எல்லாரும் போட்டு நின்று ப்ளம் அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இன்று எடுத்து நிற்கிறோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கூட நாங்கள் இந்த புதிய பெரிய நாங்கள் ஒரு சில கருத்துக்களை நாங்கள் உங்கள்கிட்ட கதைச்சிருப்போம். அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு மாதிரி என்னம்மா, அதாவது ஒரு 15 பேருக்கு மேலே நாங்கள் சாப்பாடு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசியும் வேறு என்னம்மா வேணும் நீங்கள் அரிசி சோயா மிக்ஸ் அதுவும் கொஞ்சம் கொடுக்க சொல்லி லண்டனில் இருக்கிற ஆன்டி ஃபேமிலி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து லாஸ்ட்டில் கடைசி நாள் பார்த்திங்கன்னா 891 வந்து முடியுது. நம்ம அவங்க என்னென்ன சொன்னவங்கன்னா அப்படி இன்ட்ரோலி எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். சொல்லுங்க. அவள் என்னென்றால் தன்னுடைய மகளுக்கு என்ன திருமணம் ஆகலை தானே, அதை சந்தோஷமாக தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும். அது ஒரு சந்தோஷமாக உறவுகளுக்கு ஒரு அன்னதானம் மாதிரி சாப்பாடும் அந்த ஒரு பொதியையும் கொடுத்தால் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமென்றதுக்காண்டியும் கொடுக்க சொல்லியிருந்தவ. அதனால தான் நாங்கள் இதை கொடுக்க வந்திருக்கோம். உண்மையில் இப்போ புலம்பெயர்ந்த மக்களை பொறுத்தவரை ஒரு சில பேர் இப்படித்தானே அந்த நன்மைகள் செய்யத்தானே கூடுதலாக எல்லாருமே வந்து ஆசைப்படுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கண்டிப்பாக எவ்வளவே சாப்பாடு கூட கஷ்டத்தில் கூட இருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்கள் வேறு. உண்மையிலே நாங்களும் சொன்ன ஆக்கள் வந்து உடனே வந்துட்டு நம்ம அவ்வளோ வேறுமே என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. நாங்கள் கேட்டாங்க, அதுவும் வந்து பிரியாணி தான் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணினாங்க. கேட்டாங்க நீங்கள் சாப்பிட்டு போகிறீங்களா இல்லை சாப்பாடு கொண்டு போகிறன்ற மாதிரி. அவள் இன்னும் முதல்ல பதில் ஒன்றும் சொல்லலைன்னு இல்லை. இப்போ என்னோட கதை தேவை இன்றைக்கு தாங்கள் கொண்டு போகிறோமா, நீங்களே பார்சல் காட்டி நீங்கள் முதலெல்லாம் இருத்தி தான் எங்களை சாப்பாடு தந்த நீங்கள். இப்போ எங்களுக்கு சுகம் இல்லாதபடியாக தான் நான் பார்சல் கட்டினான் என்ற சொல்லிச்சினேன். இனிமே ஏதும் ஆர்டர் வந்தால் தங்கள்லேயே 2-3 பேர் வருவோமா, வகுறார சாப்பிட்டு போகிறதுக்கு சமைச்சியே தெல்லாமா. ஆர்டர் வந்தால் செய்யட்டுமா தங்களை. இப்போ அதுவும் ஒரு வகையில் நல்லதான். பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு நிலையில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு காரணங்களால் தான் நாங்களுமே வந்து சமைச்சு கொடுக்கல. இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக உண்மையில் கடையில் கூட எங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. எங்களுக்கு கடை சாப்பாடை வந்து வேண்டி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இருந்து ஒன்றுமே செய்யலை. அவங்களும் வந்து லண்டனில் இருக்கிற ஆன்டி ஃபேமிலியும் வந்து உடனே வந்து காசை வந்து அனுப்பியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து சரியான முறைக்கு நாங்கள் செய்யத்தானே வேணும். அப்போ அந்த வகையிலையும் அந்த அன்றாக்கு வந்து லண்டனில் இருக்கிற அந்த அன்றாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்களை நம்பி ஒரு சில உதவிகளை வந்து செய்கிறீங்களேன்னு. முதலும் இதே மாதிரி தான் அவள் அன்னதானமாக சமைச்சு சாப்பாடு கொடுத்து காசு 1000 ரூபா கொடுக்க சொன்னதும் அந்த தான். உண்மையில் இப்போ ஒரு யூடியூபர் இடையில தான் இந்த பிறந்த நாளோட தான் அந்த அண்டாக்குமே வந்து எங்களில் ஒரு சின்ன ஒரு விருப்பம் உண்டு. என்ன கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடாட்டாலுமே கேட்பா, என்ன ரூபன் கொஞ்சம் வீடியோ காணையில் என்ன ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போமோ ரெண்டுமே கேட்பா. சரி ஓகே, இப்போ பாவம் சரியில்லை தானே, அவங்களும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதில் கணக்கை கழிச்சு கொள்ளாமல் எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாரு, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மைக்குமே அடுத்த ஒரு கட்டமாக இன்னும் சொல்ல போகிறோன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து நான் வீடியோ எதுவுமே வந்து இப்போ பதிவு செய்யலை. நேற்றைய தினம் கூட இந்த வீடியோ பார்த்து சரியான ஒரு மனக்கவலையாக போட்டு நான் வந்து உடனே என்னில் தான் நான் வந்து பிள்ளைன்னு நான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒழுங்காக வீடியோக்கள் போட்டால் எங்களோட உறவுகள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக தருவினோம். அப்போ நான் பெறுற பிள்ளையால் தான் எங்கள்ட உறவுகளும் வந்து சப்போர்ட்டை வந்து தரையிலன்ற மாதிரி கூட நான் யோசித்து பார்த்துருந்தேன். சரி, அந்த வகையில் ஏதோ என்ன சொன்னால் கொஞ்சம் தொடர்ச்சியாக வீடியோ வந்து போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தச்சக்கூடிய வாங்க உங்களுக்கு என்ன சொல்லக்கூடிய யோசிக்கிறீங்க பிள்ளை நம்மாங்க போயிட்டேன் எங்கே போட்டா வளர கோயில் போட்டேன்னமோ நீங்கள் போட்டு வந்துட்டீங்களோ இல்லை பக்கத்து கோயிலில் கும்பிட்டுனீங்களோ? பக்கத்து பயிரோயிலுக்கு. சரி ஓகே. உண்மைக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஆக்களுமே வந்து கோயிலுக்கு போட்டாங்களாம். அவன்கிட்ட வந்து தெரியும் தானே வீடியோவுக்கு சில நேரங்களில் வந்த எடுத்துக்கொள்வோம். அப்படி இல்லைண்டா வீட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். சரி ஓகே. அப்போ நாங்கள் இப்போ அவங்கள்ட்ட போவோம். சார் தானே 15 பேருக்கு ஃபுட்டு வச்சுருக்குறேன். அவள் தன்னால் ஏன்டா செய்கிறான் அது விஷயந்தான். சரி சாப்பாடுன்னு நீங்கள் சில சாப்பிட்டு போகிறீங்களா கொண்டு போகிறீங்களோ? கொண்டு போகிறீங்க சரியா உஷாராக தான் நிற்கிது.
சமைச்சிருந்தா சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பேன். அங்க விட்டுட்டு வந்த கிழடு கண்டைக்கு என்ன செய்வோம்? அடுத்த முறை கண்டிப்பா ஒரு அம்மாவை விட்டுட்டு வந்துட்டு இது மிளகாய் என்ன செய்யுது? ஒன்று எடுத்து கொடுக்குறோம். மிளகாய் என்ன செய்யுது? பொறுங்க வாரன் இதை சாப்பாடு எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு இதாக கொடுக்க போகிறோம். வேணா சாப்பாடு வாங்க சரியா மதிக்கல உங்களை தானே விடணும். எப்படி பார்த்தீங்களோ மனசில் பேசல அம்மாவுக்கு விளங்கு. சரி சந்தோஷம் சந்தோஷம். புள்ளிகளை கூட்டிக் கொண்டு போகணும். நாங்கள் பேர் பக்கத்துல சரி சரி சரி, சரி, சரி. தாராளமா இருந்துட்டு போயிடலாம். வா சாரு இதில் வா. லண்டனில் இருக்கிற அண்டி தான் செய்கிறாங்க. நீங்கள் அவங்க ஒரு நன்றி சொன்னால் சரியான. நன்றி அம்மா. சரி சரி இல்லை கொடுங்க கொடுங்க. அம்மா வரே இல்லையா? கொண்டு கொண்டு வேலையெல்லாம் அதால இந்த பிள்ளைய கொடுக்குறோம். இருக்கிற அன்றைக்கு நன்றிங்க. சரி சரி உங்களுக்கு பழைய போச்சு நன்றி சொல்லி சொல்லி தெரிஞ்சது வாங்க வாங்க. அதான் என்ன செய்கிறது தம்பி இங்கே அதை செஞ்சு நெஞ்சல் வாங்க இங்கே வந்துடுங்க. சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும் உங்களுக்கா சாப்பாடு எப்படியான்னு. சரியில்லாட வேறு கொண்டு வர. ஹலோ சரி மற்ற அது இது உங்கஞ்சி சரி சரி ரைட்டா ரைட் மெட்டாக்கலங்க. சரி மாண்டி வா. சந்தோஷமே ஆக்களை கூட்டி கொண்டு வந்தாங்க. சரி மெட்டா இன்னும் ஒரு ஆள் ரெண்டு பேர் இருக்கு வரி வந்து வந்து வந்தோன்றிருக்கினா மனம் இல்லாமல் சந்தோஷம் இவ்வளோ பேரும் வந்த அப்புறம் கடைசியாக வந்தவன் அதான் வெயிட்டிங். சரி சரி பார்த்தீங்களா உறவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நாங்கள் 15 பேருக்கு சாப்பாடும் பொதியையும் கொடுத்துருந்த நாங்கள். அதே சமயம் உங்களுடைய வீட்டு உறவுகளும் சாப்பாடு கொடுத்த நாங்கள். பார்த்தீங்கன்னா மகளும் மருமானுமே கோயிலுக்கு போய் வரையில பவையின சாப்பாடு மகிழ்ச்சி வச்சிருக்கு. அதே மாதிரி சின்னொரு கேக் அலுவலாக செந்துரனும் அம்முவும் அவையும் போயிட்டினேன். அப்போ அதால் அதையும் இல்லை அவைக்குரிய சாப்பாடும் வச்சிருக்கு. இப்போ நான் தான் கொண்டிருக்கேன் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அந்த சாப்பாடு எப்படி இருக்குதுன்றத பிரியாணி சாப்பாடு தான் எனக்கு கட்டினாரு. அப்போ நாங்கள் முருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பாடு காட்டுங்கக்கா. அப்புறம் வெங்காயம் வச்சுக்கிறாக்கு. கடலை கத்திரிக்காரியோ கடலை கத்திரிக்காய் கறி உருளைக்கிழங்கு அப்படியே பிரியாணியாக எல்லாமே போட்டு செய்திருக்கு. கச்சான் பிளாம்ஸு எல்லாமே இருக்குது. இந்த அளவு தக்காளி பழம் வெங்காயம் சம்பல் எல்லாம் வச்சுருக்கு. அப்பளம் அப்பளம் மிளகாயும் வந்தது. நான் மிளகாய் எடுத்துக்கொண்டேன் சாப்பிட மாதிரி. இப்போ உங்களுக்கும் குழச்சி தீட்டி விடட்டுமா? வேண்டாம் அப்போ எடுங்கோ அப்பளத்தை கொண்டு எடுங்கோ. சசியா குட்டிக்கும் தீட்டி விட கொண்டு சாப்பிட போடுங்களும் சொல்லி சாப்பிடுவோம். ஏன்னா நான் ஒரு வாசல் சாப்பிட மாட்டேன். அதனால தான் சசியா நாங்களும் சேர்ந்து சாப்பிட வந்தேன். நீங்கள் சாப்பிடாதீங்க. நாங்கள் செய்கிறத விட
கடையில் நல்ல ஸ்பெஷலாக செய்திருக்கீங்க. ப்ளம்ஸு கச்சான் எல்லாமே போட்டுருக்கீங்க. ப்ளம்ஸு கச்சான் எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. என்ன வாங்கலாம். பிரியாணி என்று சொன்னால் உண்மை அப்படி ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல சுவையாக செய்திருக்குன்னு வாங்க, நீங்களும் வாங்கலாம். சாய கடையெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. உண்மைக்குமே வேறு மிளகல் கடையெல்லாம் வாங்கினது சாப்பாடு. ம் ஆ சரி சாப்பிடுங்க. ம் வீடியோ முடிப்போமே. அப்படியே பார்த்தீங்கன்னா உறவுகள், நான் தானே இப்போ வீடியோ வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்டா ஒரு ஆக்களுமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. சொல்லுங்க. அதனால் நான் தனியாக சாப்பிட்டு காட்ட வேண்டிய வந்தது. இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறோம். பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிறவங்க நாங்கள் வர்றதுக்கு நீங்கள் தர ஆதரவாக இருக்கும். நாளை மீண்டும் ஒரு நல்ல புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.